அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, வேர்ல்டு பெஸ்ட்டு அண்ட் ஃபஸ்ட்டு ஆர்கிடெக்டான ஒரு ஆகச்சிறந்த ஒரு விஞ்ஞானி தன்னுடைய வீட்டை எப்படி அமைச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதை ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். அந்த விஞ்ஞானி யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், பல ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸ்டேஜ் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒவ்வொரு மரத்தில் அதோட கிளையினுடைய நுனியில் தான் வந்து இந்த தூக்கணாங்குருவி வந்து வீடு கட்டும். இதுதான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு ஆர்கிடெக்டருடைய வீடு. அது தூக்கணாங்குருவியினுடைய கூட்டத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஒரு குருவியினுடைய கூடு வந்து பார்த்திங்கன்னா, அந்த டெயில் வந்து ஒரு மரத்தினுடைய கிளையில் நுனியில் தான் மாட்டியிருக்கும். அது வந்து எப்போவுமே ஹேங்கிங் ஆகிட்டே இருக்கணும், தொங்கிட்டே இருக்கணும். அப்படித்தான் தன்னுடைய வீட்டை அமைக்கும். அது கடினமாக முதல்ல வாழை கட்டிட்டு அப்புறமா வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த மாதிரி 2 அறையில் கட்டும். இது ஸ்டேஜ் 1. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஸ்டேஜ் 2. இந்த ஸ்டேஜ் 2 வந்து இதே மாதிரி டெயில் இருக்கும். கொஞ்சம் வீட்டை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஃபஸ்ட்டு ஸ்டேஜை கட் பண்ணிவிட்டு அடுத்ததாக டெயிலுக்கு ரெடி ஆகும். இது ஸ்டேஜ் 2. அது ஸ்டேஜ் 3 பார்த்திங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். இது டெயிலிருந்து கட்டானது தனக்குன்னு ஒரு வீடை இந்த இடத்துல கட்டி இருக்குது. அடுத்து உள்ளே போகிறதுக்கான பாத் வந்து பாத் வந்து இது இந்த இடத்துல இப்படி ஸ்டார்ட் ஆகும். அடுத்து ஸ்டேஜ் 4 பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அகலமாக இருக்கும். ஸ்டேஜ் 4 வந்ததுக்கப்புறம் தான் என்ன செய்யும் அப்படின்னா, தன்னுடைய குருவிகளை உள்ள கூட்டில் வச்சுட்டு மின்மினி பூச்சி களிமண்ணில் வச்சு மின்மினி பூச்சி உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டேஜ் நம்பர் 4. அடுத்து ஸ்டேஜ் 5 முற்றிலுமாக வளர்ந்து ரெடி பண்ணி இருக்கக்கூடிய தூக்கணாங்குருவி கூடு வந்து முற்றிலுமாக இருக்கக்கூடிய கூடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இது அரை அடிக்கு குறையில்லாமல் இருக்கும். மேலே அதேமாதிரி அரை அடிக்கு டெயில் வந்து இருக்கும். இது எப்போவுமே வந்து காற்றுல இந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். குருவி கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு வெளியில் போனதுக்கப்புறம் இது லேசானதுக்கப்புறம் இதோடைய பேலன்ஸ் எல்லாம் விட்டுப்பட்டு காற்றில் கீழே விழுந்துடும். அப்படி காற்றில் கீழே விழுந்தது தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எடுத்து வச்சுருக்குறோம். இது காண்பிக்கிறதுக்காக ஒரு கூடு ரெடியாவதற்கு கிட்டத்தட்ட 1,00,000 முறை இந்த தும்பை வந்து எடுத்துகிட்டு வந்து கூடு கட்டியிருக்கும். தன்னுடைய ஒரு முறை ஒரே ஒரு இறகு மட்டும்தான் எடுத்துகிட்டு வரும். அப்படி செஞ்சு தான் வந்து இந்த மாதிரி வரக்கூடிய கூடு ரொம்ப அற்புதமான ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்ட்ரக்சர் இதை கட்டியிருக்குது. என்ன டெக்னாலஜி அப்படிங்கிறத பிடெக் படித்த, எம்டெக் படித்த, சிவில் இன்ஜினியர் படித்த ஆர்கிடெக்டால் கூட இன்னும் அலசி ஆராய்ஞ்சு முடியலை. அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வீடு இது. உங்களுடைய ரொம்ப அதிசயமான ஒரு பொருளுங்கிறதுனால ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எடுத்து வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.